சப்போர்ட் கொடுங்க. என்னடா என்ன சப்போர்ட் மௌன? ஓ எப்பா கரும்பட்டலாம் கூட்டறியா உயிரே. ஆறா கரும்பட்டறவா? ஆறு கரும்பட்ட. கரும்புக்கு மேல ஆறு கரும்பட்ட. பத்தல வேகமா. கூடுறல. ஓ ஏ மௌன.
இதுதான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டுல வந்து வண்டி வந்துச்சா இதுதான் வண்டியில இருந்து கூட்டு வந்து போன வருஷம் எவ்வளவு வேணா ஓ போன வருஷம் எவ்வளவு வேணா 1.5 ஆமா அப்ப உதவி எவ்வளவு வாங்கிருப்பா சம்பளம் 3000 கேக்குறானே அட்வான்ஸ் 1 லட்சம் கேட்க நான் போய்க்கிறியா அப்படியா பிரகாஷ் சித்தப்பா உனக்கு வச்சு பெரியப்பா காலம் உண்டா வணக்கம் ஐயா வணக்கம் 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 வாங்க ஐயா வணக்கம் 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 ஏன் பூத்து பூத்தி அடிக்கிற ஏன்னா போட்டு போட்டு அடிக்கிற வந்த உடனே உன்னை எதுக்கு போட்டு 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 கடிக்கிறேன்னு கேட்கிறேன் ஆமாடா வாத்தா மேச கட்டு வச்சுக்கிறேன் 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 வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது உன்னை வந்த உடனே எதுக்கு அடிக்கிறது கேக்குறேன் தம்பிடே வந்த உடனே நம்ம கம்பெனில விடிய 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 மத்தல அடிக்கக்கூடிய மத்தலக்கார பார்த்து 9 சொன்னேன் 9 சரி என்ன பண்றது நம்ம கம்பெனில கெட்டிக்கார ஆடுறா சொல்லி போய் போறோம் அப்படி சொல்லிட்டு அவரு போட்டுட்டாரு ரெண்டு தாளக்கார பார்த்து 9 சொன்னேன் அவங்களும் போட்டுட்டாங்க பொட்டிக்காரனை பார்த்து 9 சொன்னேன் அவரும் போட்டுட்டாங்க பாதி நேரத்துக்கு மேல ஏறி வரைக்கும் போவாங்க அது ஒத்துச்சு தமிழ்நாடு நம்ம கம்பெனி வேலையை பார்த்து 9 சொன்னேன் சரி என்ன பண்றது வீட்டுல போய் 3 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருமே நம்ம கடனை அடிக்கணும் இவனை வேலை வாங்கினா நம்ம கடனை கழிச்சுக்கணும் அப்படின்ட்டு அவரு பொறுத்துக்கிட்டாரு ஆனா இந்த ஊர் நாட்டார பார்த்து சொன்னேன் சரி ஜீவன் என்ன பண்றது சின்ன சிறு புள்ள சொல்லு சின்ன பையன் நம்ம ஊருக்கு ஆட்டார வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பொறுத்துக்கிட்டாரு ஆனா என்ன மாரி மயனரை பார்த்து 9 சொல்லலாமா எல்லாத்தையும் 9 சொல்றீங்க 9 சொன்னவாரு அதுக்குதான் எனக்கு கிளம்பிடுச்சு கோவம் கிளம்பிடுச்சு ஒன்னும் சொல்ல கிடையாது என்ன பார்த்து 9 சொல்லுங்க சத்தியமா சத்தியமா புரிகாசியா சத்தியமா ஒண்ணு சொல்ல கிடையாது 9 சொல்லுங்க அவன் பொட்ட ஐயோ பயப்படா எனக்கு தெரியும் தெரியுமா சொல்றதுக்கு தெரியுமா போன வருஷம் ஜீவா வந்து 1 வருஷம் கட்டிக்கிற ஆடிட்டா நம்ம இப்ப புதுசா திருப்பால் பண்ணி ஒருத்தர் கூட்டு வந்துக்கிறோம் திருப்பால் பண்ணி ஒருத்தர் கூட்டு வந்துக்கிறோம் அவன் நல்லா ஆடுவா இந்த 1 வருஷம் மட்டும் ஜீவா ஆடிட்டோம் அவனை எப்படின்னா வெறி தத்துறலாம் அப்படின்னு என்ன பண்ற ஒரு நினைப்பு எனக்கு தெரிஞ்ச பிரகாஷ் பட்ட பையன் நான் திறமை கேக்குறேன் வீட்டுல வந்து ஜாயிட்டு போட்டு தமிழ் பூல சரி நான் எது வரைக்கும் படிச்சிருக்கேன் ஏதோ எங்க அப்பா அம்மா சத்துக்கு தகுந்த வாரிக்கு பால்வாடி ஒரு 3 வருஷம் படிச்சுக்கிறேன் பால்வாடி பால்வாடி படிச்சுக்கிறேன் ஆனா படிப்பு பெரிய படிப்பு படிப்பு பெரிய படிப்பு சத்தியமா என்ன படிப்பு படிப்பு கேட்டா எங்க டீச்சர் ஒண்ணுக்கு போயிடலாம் ஒரு போலீஸ் பெரிய படிப்பு டாக்டர் பெரிய படிப்பு அம்மா பெரிய வக்கீல் பெரிய படிப்பு என்ன படிச்சுக்கிறேன் பெரிய படிப்பு என்ன படிச்சுக்கிறேன் சத்தியமா இப்ப ஒண்ணு
ஒன்னாவது சேர்ந்து வச்சுக்கோ. ரெண்டாவது எத்தனை வருஷம் கழிச்சு போடுவாங்க? ஒரு வருஷம் கழிச்சு போடுவாங்க. ஒரு வருஷம். அப்ப 10வது எத்தனை வருஷம் படிக்கணும்? 10வது வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு போவாங்க. தம்பி நான் ஒரே மாசத்துல 10 கிளாஸ் படிச்சுட்டேன். ஒரே மாசத்துல 10வது வரைக்கும் படிச்சேன். 10வது வரைக்கும் படிச்சேன். எப்படிடா எப்படி கேக்குறேன்? முதல்ல நான் பால்வாடி சேர்ந்த உடனே பால்வாடில ஆயமா இடுப்பு சிக்கிட்டேன். ஆயமா இடுப்பு சிக்கிட்டேன். ஆமா. அப்படியே எங்க அப்பா பார்த்தாரு. நேரா போயிட்டு ஒன்னாவது சேர்த்தாரு. சேர்த்த உடனே டீச்சர் என்ன பண்ண சைலண்ட் பாருங்க. ஒன்னா எங்க அப்பா பார்த்தாரு. ஒன்னா சேர்த்தாரு பாரு. அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க? நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டானா ஒரு நொடியில உன்னை 10வது போட்டுறேன். 10வது போட்டுறேன் அப்படி சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். என்ன டீச்சர் அப்படியே அப்படி கேள்வின்னா என்ன கேள்வி? ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி தெரியுமா? என்னன்னு? ஏன் கேள்விக்கு நீ ஷார்ட்டா பதில் சொல்லணும். ஷார்ட்டா பதில் சொல்லணும். சுருகி சொல்லக்கூடாது. அதே நீட்டா சொல்லணும். டீச்சர் அப்படிப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டேன். பூனை எதை குடிக்கும்? பூனை எதை குடிக்கும் அப்படி கேட்டாங்க. நான் உடனே டீச்சர் பாலை குடிக்கும். உடனே பத்தாவது வேணா 5வது தூக்கி போட்டாங்க. 5வது தூக்கி போட்டாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? டீச்சர் நீட்டா சொல்ல சொன்னாங்க. அதனால நான் நீட்டா சொன்னேன். ரெண்டாவது போன பாரு. அங்க போனா ஒரு வாஜர் இருந்தான். வாஜர் என்ன பண்ண? நான் மாதிரி நீட்டா கேட்க மாட்டேன். ஷார்ட்டா சொல்லு. எப்படி தெரியுமா? சார் அது என்ன கேள்வி? அணில் எதை கிடைக்கும்? சார் முட்டை கிடைக்கும். அப்படிப்பட்ட கேள்வி கேட்ட உடனே திறமணி பையன் போல அது வச்சுக்கணும். என்ன 10வது வரைக்கும் போட்டாங்க. ஆனா 9 விளக்கம் சொல்றேன். சொல்லு. எங்க கம்பெனில பேர் பேர் வாங்கடா. வாங்க இது கூட்டி சொல்லுங்க. கோயப்பட்டு பெரியம்மா போய் ஆயாமா நான் 9 ஒண்ணு சொன்ன அச்சு. நான் 9 நான் விளக்கம் சொல்றேன். நான் விளக்கத்தை கரெக்டா சொன்னா 1க்கு 9 வையும். 1க்கு 9. ஆமா. கண்ணு 2, காது 2, மம்மால 2. யார் அம்மாளா? பையா கண்ணு 2 கால்ல நிறுத்துறா. அவன் மூத்த கண்ணு 2 காது 2 4. அண்ணே மூக்கு 1 துவாரங்கள் 2. 6. அண்ணே வாய் 1. எத்தனை? 7. அண்ணே முக்கியமானது முன்வாசிப்படி 1 பின்வாசிப்படி. என்ன கேள்வி நான் சொல்றேன். சொல்லு. இப்ப பெரகாசு வீட்டுக்கு ஆட்டத்துக்கு வந்தோம். சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடுக்கு முன்னாடி ஒண்ணு வைப்பாங்க தெரியுமா? பரிபூர்ணமான சாப்பாடு. எந்த ஒரு கரையும் கிடையாது. 32 பதார்த்தம் வச்ச சாப்பாடு. லட்சணமான சாப்பாடு. சத்தியமா ஒரு குறை வச்சிட்டாங்க. என்ன அந்த ரசத்தை தண்ணியா வச்சிட்டாங்க. ரசம் கட்டியா இருக்காது. இருக்கும் அம்மாத்துல இருக்கும் கட்டியா. சாப்பிட போலாம். அங்க போன உடனே சாப்பாடுக்கு முன்னாடி ஒண்ணு எடுத்து வைப்பாங்க. வைப்பாங்க சாப்பாடு முன்னாடி தண்ணி வச்சாங்கடா. தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? தண்ணி குடிச்சா மூத்திரம். மோட்டர் சட்டு. மோட்டர் சட்டா அதுக்கு பேர் தான் முன்வாசப்படி. தண்ணி அந்தாண்ட அதுதான் பின்வாசப்படி. சாப்பாடு ஒண்ணு சாப்பிட்டுருப்பேன். கண்டிப்பா. அது எத்தனை நாள் சாப்பாடு தெரியல. சப்புன்னு கிடக்குது. சாப்பாடு ஒண்ணு சாப்பிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வயிறு கடமுடா நின்னும். கண்டிப்பா. ஆமா. முதல்ல பாத்ரூம் வராது. அதுக்கப்புறம் பின்னாடி வரும். அந்த டபடாபுன்னு வருதுங்க. எப்படி விடுவாங்க தெரியுமா? சத்தியமா பிரகாஷ் கொடுத்தா பார்த்தேன். எப்படி பாரு எல்லாம் டாடாஸ் உட்காந்துக்கிறோம். டம்முன்னு குசு விட கண்டு குசுறாங்கன்னு காலு பின்னிக்கிட்டு வராண்டா. சத்தியமா பார்த்தா அதான் 9 விலைக்கு தந்தது. பின் வார்த்தைகள் வேண்டாம். இந்த சபை வார்த்தைகள் எப்படி விளக்கும்? இதுதான் பெருத்த மகாலட்சுமி கலாச்சாரம் பற்றிய சபை. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு அதோ தெய்வம். அவர் பாதத்திற்கும் பாதாள கமலத்திற்கும் பெற்றெடுத்த தாய் தந்தை பாதத்திற்கும் அது மட்டும் இல்ல செஞ்சி வட்டம் விழுப்புரம் மாவட்டம் மகேசுக்குப்ப சேர்ந்த ஸ்ரீ அம்மன் அய்யனாருக்கு குழுவை சேர்ந்த கோட்டை இடி மிருதங்க சக்கரவர்த்தி நாடக ஆசிரியர் அதோ சிவபெருகாசன பாதத்திற்கும் பாதாள கமலத்திற்கும் அதோ
உண்மை சொல்றேன்டா. இந்த ஊர்ல முத கட்டிக்கார ஆடக்குள்ள ஒழுங்கா ஆட மாட்டான். ஒரு பயம் வரும் எனக்கு. ஓ அப்பலாம் அமட்ட முல்ல இல்ல ஓ அப்பலாம் அமட்ட முல்ல ஆட மாட்டான். இதோட 3வது வாட்டி வந்து ஆடுறேன். முத வாட்டி ஆடும்போது போன வருஷம் ஆடினேன். ஆடும்போது அப்பெல்லாம் எனக்கு சுத்தமா பயம் வெளியே வந்து ஆடுறதுக்கு. ஓ அப்பலாம் பயமா இருந்துச்சு. ஆமா. இப்ப கோயவாயின்னு ஆகி போச்சு. ஏன்னா இப்போ ஒரு 2 வருஷமா பிரகாசன் செட் தான் ஆடுறேன். இப்படி ஆடுறா அப்படி போறா. இந்த வேஷம் மட்டும் இல்ல, ஒரு வேஷம் ஆடுவோம், 1 வேஷம் ஆடுவேன். எல்லா வேஷம் கத்து கொடுத்த அவர்தான். அவர் மதத்திற்கும் நமத்திற்கும் அதான் கோயில்பட்டு சேர்ந்து அதோ நாடக பேராசிரியர் ராமராஜ் அண்ணன் ராமராஜ் ஐயா. அது மட்டும் இல்ல, அவர் மதத்துக்கும் அது மட்டும் இல்ல, அதோ திருப்பால் பந்தல் சேர்ந்து திருப்பால் பந்தல் சேர்ந்து அந்த திருப்பால பந்தலை சார்ந்த அசுர குல திலகம் ராகுல் மத்தா அவர் மதத்துக்கும் அது மட்டும் இல்ல, ஒரு பேரை சொன்ன ரொம்ப லேட் ஆகும். வேட்டாவும் நாடக நடிகர்கள் நம்மளோட நாடகம் நடிக்கக்கூடிய அனைவரும் திருப்பாலத்திற்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி வந்தனும். சொல்லுங்க.
மச்சான் ஏய் அப்படி சபாஷ் டேய் தம்பி எப்படி வச்சோம் கட்டே காரன் அரிமா புரிந்து விட்டது தொப்ப கூத்தாடி ரொம்ப கூத்தாடி அகடா இந்த ராயல் பப்பன் சிரிப்பு நடிகர் ஆமாங்க மட்ட வாய் நல்லா பூருது அது மட்டும் பூராது சீவிட்டு விடு செட்டமா போடும் அது மட்டும் தான் விளக்கம் ஆமா ஆமா மாதிரி விளக்கம் ஏய் உன்னை பார்த்தா இந்த கம்பெனிக்கு வரியா அண்ணா வரனே நீ வருவது உண்மையானால் யார் தெரியுமா கற்றோர் கருணையற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் இந்த ஆலயத்தில் இருக்குதே நீ ஃபுல்லா போ காலில் கொஞ்சம் அப்படியே இருந்து சொல்லுமா சொல்லாது ஏன் அது பேசாத தெய்வம் பேசுமான தெய்வம் யாரு இவங்கதான் இவங்களை வணங்கினால் மற்ற விளக்கம் வந்து நம்ம அன்பானாங்க பேசுமான தெய்வத்தை வேண்டி விட்டியா மறுபடியும் எந்த தெய்வத்தோட அந்த சண்முகனுக்கு மூத்தவனையும் நித்தமும் தொழுது வந்தால் நினைத்ததெல்லாம் முடித்து வைப்பார். யார் தெரியுமா? கைலாயமே பொறுப்பீடுமாக அமர்ந்தில்ல 2011 நேத்திரம் படித்த பரமக்கடல் இருக்கு அல்லவா, அவருக்கு சிரேஷ்ட முதலாக விளையாடக்கூடிய விநாயக பெருமான் எத்தொழிலை செய்த போதிலும் முந்தி முதல் கடலாக விளையாடக்கூடிய விநாயகனை வணங்கினால் மற்ற விளக்கம். சரி கூப்பிடு. ஐயா ஊம்பு கணேசா 26 வந்து சப்பர கணேசனா மாட்டு. ஓ எப்படா வரும்? ஓம் கணேசடா. ஓம் கணேசா. ஓ அது வேலைக்குது. ஐயா ஓம் கணேசா பாலகா. ஐயா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாண்ட பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாண்ட பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாண்ட பிள்ளையார் ஐயா தங்கரே அது மட்டும் இல்ல, எனக்கு 3 வரம் வேண்டும். என்ன வரம் தெரியுமா? முதல் வரம் இந்த ஊரு செழிக்க வேண்டும், உத்தமய பய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்லமய பய வேண்டும். அது மட்டும் இல்ல ஐயா, இரவு 9 மணி முதல் நாளை 6 மணி வரை இந்த நாடகத்தில் ஏதொரு குற்றம் வராமல் காத்திருக்க வேண்டும். அப்படியே காத்து ரசிக்கிறேன்.
நாடகத்தில் தாளக்குற்றம் மேலக்குற்றம் சங்கீத குற்றம் யாவற்றமான குற்றம் இருந்த போதிலும் அதை நான் முன்னின்று காத்து ரசிக்கிற கவலைப்படாது. நான் வரட்டுமா? அம்மா தேவி சரஸ்வதி நாடகத்தை விளக்க தெரிவிக்கிறேன். நாடக விளம்பர சேவை நாடகாசர் வருகிறார். அன்றரை கேட்டு சரி தெரிந்து கொள்ளலாம். என்னடா உனக்கு நான் வழக்கம் கீழே வைக்கிறேன். இல்ல இல்ல அதை விட கீழே வை. ஐயா குனிஞ்சு வைக்கிறேன். உணர்ந்த வணக்கம், சார்ந்த வணக்கம், வணக்கம் 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 வணக்கம். ஏய் வணக்கம் வணக்கம் வணக்கழகு ஒழுங்கா சொல்லு. வணக்கம் தனக்கழகு வணங்குவது யாவர்க்கும் அழகு. இன்னொரு வாட்டி சொல்லு. சொல்லியா? வணக்கம் தனக்கழகு வணங்குவது யாவர்க்கும் அழகு. ராஜாரே, நீ தப்பா சொல்ற. என்ன? நான் சொல்றேன் பாரு. அப்படி வராது. எப்படி? வணக்க தலைக்கழுகு வாந்தி எடுப்பது என்ன பொண்டாடி கழுகு. அதெல்லாம் உள்ள போ. இந்த சபை இருக்கிறது ஆர்த்த சபை 101 1001 புலவர் ஆர்த்த 17 கொடுவர் பூத்தமல தந்திரிய கோடானி கொடி கொடுவர் உண்டு என்றொரு யார் சொல்லியது? அவள் பிராட்டி சொல்லியது. தென்பாண்டி நாட்டில் அந்த பாண்டிய மன்னனுடைய அரசவையில அந்த அரசவையில கூடுகிறது. ஏகபட்சமான வேறு புலவர்களும் வர்றாங்க. வரும்போது அந்த பாண்டிய மன்னன் ஒரு கட்டளை எழுகிறான். ஒரு பொன்முடிய உரியில கட்டிவிட்டு யாருடைய பாட்டினாலே இந்த பொன்முடி அறிந்து விழுகிறதோ அது சன்மானம். அப்படி என்று சொல்லி இந்த பொன் முடியை கட்டி அங்க போட்டி நடக்கிறது. கம்பர் ஒட்டக்கூத்தர் காலமேக புலவர் இப்படி சொல்லக்கூடிய எல்லாம் பாடி பார்த்துட்டாங்க. அது அறிந்து விழுவதா கிடையாது. ஆமா, கடைசியாக அவர் பிராட்டி அந்த அம்மா ஏற்றாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்கதான் சொன்னாங்க, அடுத்த சபை 101 இந்த சபை இருக்கிறது பெருத்த சபை. சபையில 101 அந்த அதாவது முறை வாய்மையை பேசக்கூடிய அளவிற்கு உண்மையை பேசக்கூடிய அளவிற்கு
இந்த பாண்டிய நாட்டின் அரசவை இருப்பது உண்மையான உண்மையான. 10,000க்கு ஒருவர் 10,000ல் ஒருவர் ஆவது நல்ல புலமை வாய்ந்த ஆண்மை தன்மை வாய்ந்த அந்த ஒழுங்கு நடக்கல இருப்பது உண்மையான அது 10,000 கோடானு கோடிக்கு ஒருவர் ஈகை என்று சொல்லக்கூடிய இல்லை என்பதற்கு இல்லை என்று அறிவு வழங்கக்கூடிய ஏகத்தன்மை இருப்பது என்று சபையில் இருப்பது ஒருத்தராவது கோடியில ஒருத்தராவது இருப்பது உண்மையானால் அப்படி இருக்கும் இப்பனா பாண்டியனுடைய செங்கோலாட்சி அப்படி இருந்தா இருக்கும் அப்படின்னு அர்த்தத்தை நம்ம சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே பொன்முடி அறுந்து கீழே விழுந்ததா அந்த பொன்முடி அப்படியே அந்த அபிப்பிராயத்தை கொடுத்தாங்க அதே திருப்பி சபையில கொடுத்து விட்டது ஏன் சொல்றேன்னா தென்னாண்டி அந்த மன்னனுடைய சபையை பார்க்கும் போது லட்சுமி கலாட்சம் புரிந்த சபை தேவதோகத்துல தேவ சபை தில்லையிலே கனக சபை இந்த மலை சுகுப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடக சபை நாடக மேடை இந்த நாடக மேடையிலே இருக்கக்கூடிய நீதிமான்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நான்கு வேதம் 6 சாஸ்திர கலைக்கன்னு தத்துவம் சொல்லக்கூடிய கற்றுவந்த பெரியவர்கள் சோழப்பட்ட எந்த பெருத்த சபை ஏண்டா அந்த பெருத்த சபை இப்ப ஏன் கூடி இருக்கு எந்த சபை எதற்காக ஒரு ஊருடைய ஒற்றை திருவிழா அப்படின்னு சொல்வதற்கில்ல நம்முடைய தம்பி அருமை தம்பி அதாவது சிவப்பிரகாசம் ஒரு அதாவது நாடக சபா போட்டி ஒரு 3வது வருஷம் அப்படி இல்ல எனக்கு தெரியும் என்னடா அதனால வைக்கல நாடகம் பிரகாசம் வீட்டுக்கு தூரமா வயசு வந்து 4 நாள் ஆகுது அதனால நாடகம் வச்சுக்கிறாங்க பிரகாசனா நீங்க வயசு வரல பிரகாசி அப்படிப்பட்டவங்க கிடையாது மீசை முறுக்கிய ஆண் மகன் மகன் அப்படி கூடிய பிரகாஷ் தலைமையில அவருடைய சபா அதாவது அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா அப்படி என்று நாடகத்தை போட்டு 3வது வருஷத்தை அடியெடுத்து வைக்க போய் 2 வருடமும் சம்மன சீராக நடந்து கொண்டு வருகிறது 3வது வருடமும் அந்த முறையில நடக்க வேண்டும் அப்படி என்று எல்லாம் ஆண்டவனையும் அந்த இரவி இருக்கின்றாரு 1 சமயம் 16 எதிரில் இருக்கக்கூடிய மகமாரி அம்மா அந்த அனைத்து தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு 3வது அடி நடக்க வேண்டும் அப்படி என்று இது ஒரு முதல் இரவு முதலிரவு என்று சொன்னா அவன் வராம துணி தூக்கணும் அந்த முதலிரவு கிடையாது அதாவது அரங்கேற்றம் நாடகம் இந்த வருடம் ஆரம்பிப்பதற்காக முதல் ராத்திரி அதனால அப்படி என்று சொல்லக்கூடிய அரங்கேற்ற நாடகம் இந்த இப்போது நடக்கக்கூடியது அரங்கேற்ற நாடகம் என்னவா அப்படி அந்த அரங்கேற்ற நாடகம் வைத்து எல்லாருடைய பார்க்கக்கூடிய இந்த மக்கள் ஜனங்களுடைய பார்வையும் மனசும் நல்ல மாதிரியா நடக்கணும் வாழ்த்தணும் அது ஒண்ணு இல்ல சத்தியமா பேனர்ல போட்டோ போட்டுக்கிறாங்க கட்டிக்காரன் போட்டா நான் ஏன் போட்டோ பரவாயில்ல நான் முருகர் வேஷம் கட்டி போட்டோ போட்டுக்கிறானே நான் முருகர் வேஷம் ஆடுறேங்க அங்கதானே நிக்கிறேன் நீ ஜீவா அப்படி கிடையாது ஒரு தெய்வத்துக்கு சமம் ஒண்ணு வச்சிருக்காங்க போயிட்டு புரிஞ்சுக்காம பேமான அப்படி என்று இரண்டாத்தக்கூடிய இந்த அரங்கேற்ற நாடகம் ஆண்டவன் அருளாளர் இந்த ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா சீராகும் சிறப்போடு நடக்க வேண்டும் என்று ஆண்டவன் ஸ்ரீமன் நாராயணன் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்தினுடைய அனுமதி குல தெய்வத்தினுடைய அனுமதி அங்காள பரமேஸ்வரன் ஐயன் ஆரப்பன் இப்படி சொல்லக்கூடிய தெய்வனுடைய அனுமதியை பெற்று நாடகத்தை நடத்த முன் வந்துள்ளோம் நாடகத்தில் எவ்விதமான குற்றங்குறை இருந்தாலும் தங்கள் வீட்டு பிள்ளைகளை மன்னிப்பது போல மன்னித்து எங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் ஒரு நிமிஷம் நிறுத்து நாடகமா சொல்ற நீ யாரு மதா